ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 22nd May 2020க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலிகிராம் யூசர் நேம் இருக்குது, அந்த டெலிகிராமில் சர்ச் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவேன். ஃபர்ஸ்ட் நியூஸ், PLA blocking Indian patrols in Ladakh, Sikkim, says Ministry of External Affairs. இப்போ மே ஸ்டார்டிங்கில் லடாக் ரீஜியன்லையும் சிக்கிம் ரீஜியன்லையும் இந்தியன் ட்ரூப்ஸ்க்கும் சைனீஸ் ட்ரூப்ஸ்க்கும் ஃபேஸ் ஆஃப்ஸ் வந்து இருக்கும். சம் ஃபிஸ்டிக் ஆஃப்ஸ்லாம் நடந்திருக்கும், கை கலப்புலாம் நடந்திருக்கும், சம் ட்ரூப்ஸ்லாம் இன்ஜூர் ஆகியிருப்பாங்க. இந்த நியூஸ் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நேற்று சைனீஸ் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஃபேஸ் ஆஃப்ஸ்க்கெலாம் காரணம் இந்தியன் ட்ரூப்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியன் ட்ரூப்ஸ் தான் பார்டரை தாண்டி வராங்க, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை தாண்டி வராங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னா என்னன்னு நமக்கு தெரியும். 1962 வாரில் சைனா ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து அக்ஷய் சின் அப்படிங்கிற இந்த ஏரியாவை ஆக்குபை பண்ணிடுவாங்க. இப்போது இந்த அக்ஷய் சின் சைனாவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்தியாவும் இது எங்களோடது அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இது யாரோடதுன்னு ஒரு முடிவு வராததுனால டெம்பரவரியாக ஒரு பார்டர் வச்சுருக்காங்க ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்காக. இதுதான் வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். இங்கே தான் வந்து ட்ரூப்ஸ்க்கு இடையில ஃபேஸ் ஆஃப்ஸ் வந்து May 5-6 நடக்கும். இதுக்கு காரணம் இந்தியன் ட்ரூப்ஸ் தான் இந்த பார்டரை தாண்டி வராங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சிக்கிமில் நக்குல்லா பாஸ் இந்த இடத்துலையும் ஃபேஸ் ஆஃப்ஸ் வந்து நடக்கும். இதுக்கும் இந்தியன் ட்ரூப்ஸ் தான் காரணம் அப்படின்னு நேற்று சைனீஸ் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் ட்ரூப்ஸோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்தியன் சைட்ஸில் தான் இருக்குது. பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி தான் இந்தியன் சோல்ஜர்ஸை வந்து பேட்ரோல் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, சர்வேலன்ஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, அவங்களோட வேலையை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பீப்புள் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னா சைனாவோட ஆர்மி. ஸோ சைனாவோட ஆர்மி தான் இந்தியன் சோல்ஜர்ஸை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நேற்று நம்ம இன்னொரு நியூஸ் பார்த்தோம்ல, யூஎஸோட அஃபிஷியல் வந்து சைனாவோட இந்த ஃபேஸ் ஆஃப் இந்த பிரச்சனையை பற்றி ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சைனா இப்படி தான் எல்லா கண்ட்ரிக்கும் த்ரெட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, இப்படி தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு சைனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் எந்த கண்ட்ரிக்கும் த்ரெட் எல்லாம் கொடுக்கல, இந்த மாதிரி நான் சென்ஸாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏப்ரல்ல இருந்தே சைனாக்கும் இந்தியன் ட்ரூப்ஸ்க்கும் ஃபேஸ் ஆஃப்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. இந்த ஃபேஸ் ஆஃப்ஸ் வந்து 4 பிளேசஸ்ல வந்து இருக்கு. அந்த 4 பிளேசஸையும் நம்ம பார்த்துக்கணும். ஒன்று வந்து இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல பேங்காங் லேக் இந்த இடத்துல தான் பர்டிகுலரா ஃபேஸ் ஆஃப்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. சிக்கிம்ல பார்த்தீங்கன்னா நக்குல்லா பாஸ். அதுக்கப்புறமா இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்லே டெம்சாக் அப்படிங்கிற பிளேஸ், இதை வந்து சைனா அவங்களோடது அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இந்த லடாக் ரீஜியன்லே கல்வான் ரிவர் இது பக்கத்துலயும் ஃபேஸ் ஆஃப்ஸ் வந்து ஏப்ரல்ல இருந்தே இருந்துட்டு இருக்கு. ஹைகோர்ட், பப்ளிக் சர்வன்ட்ஸ் cannot misuse defamation law. மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. டிஃபமேஷன் லாவை பப்ளிக் சர்வன்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஃபமேஷன் லா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். டிஃபமேஷன் அப்படின்னா ஒருத்தங்களை வந்து உங்களோட பேச்சாலேயோ இல்லைனா உங்களோட எழுத்தாலேயோ அவங்கள பற்றி தப்பாக எழுதி அவங்களோட ரெப்புடேஷனை இந்த சொசைட்டியில் வந்து குறைக்கிறது, அவங்களோட மரியாதையை இந்த சொசைட்டியில் வந்து குறைக்கிறது தான் டிஃபமேஷன். தமிழை வந்து மான நஷ்ட வழக்கு போட போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுதான் வந்து டிஃபமேஷன். உங்களோட எழுத்து அப்படிங்கிறது வந்து நீங்கள் நியூஸ் பேப்பரில் எழுதுறது மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறீங்க, அது மூலமாக ஒருத்தவங்களோட ரெப்புடேஷன், ஒருத்தவங்களோட மரியாதையை குறைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுவும் டிஃபமேஷன் தான். இல்லை ஒரு பிக்சர், அந்த பிக்சர் மூலமாக அவங்களோட மரியாதையை குலைக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னா அதுவும் டிஃபமேஷன் தான். இல்லை ஒரு படம் எடுக்கிறீங்க, அதில் பர்டிகுலர் சீனில் அவங்களோட மரியாதையை இல்லை ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியோட மரியாதையை குறைக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்கன்னா அதுவும் டிஃபமேஷன் தான். இப்போது டிஃபமேஷன் நடந்திருக்கு அப்படின்னா அதில் 2 விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கணும், கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும். இன்னொன்று அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு பர்சனோட ரெப்புடேஷனை கம்மி பண்ணுற மாதிரி இருக்கணும். பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் சண்டை, வீட்டுக்குள்ளே வச்சு சண்டை நடக்குது. நான் என்னோட ஹஸ்பண்டை ரொம்ப கேவலமாக ஒரு வார்த்தை சொல்லி திட்டுறேன், ரொம்ப கேவலமாக 4 பேர் கேட்டால் அதுக்கப்புறம்
என்னோட ஹஸ்பண்டை யாருமே மதிக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி நான் வந்து திட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவரு என் மேல மான நஷ்ட வழக்கு போடலாமா, டிஃபமேஷன் கேஸ் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போட முடியாது. இதே எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டை, ஆனால் ரோட்டில் வச்சு நடக்குது, நிறைய பேர் நிற்கிறாங்க, அதே வார்த்தையை சொல்லி நான் திட்டுறேன். ஏன்னா அந்த வார்த்தையை சொல்லி நான் திட்டினேன்னா அவருக்கு சொசைட்டியில் இருக்க மரியாதையே போயிடும்னு சொன்னல. இப்போ வந்து எல்லாருமே அதை என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அப்போ இப்போ அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணிட்டேன், பப்ளிஷ் பண்ணிட்டேன், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லிட்டேன், அவரை கேவலமாக சொல்லிட்டேன். அதனால அவரோட ரெப்புடேஷன் வந்து கம்மியாக இருக்கா, இனிமேல் யாருமே அவரை வந்து மதிக்க மாட்டாங்கல்ல. ஸோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் டிஃபமேஷன் கேஸ் வந்து நம்ம போட முடியும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிஃபமேஷன் கேன் பி வியூட் அஸ் எ சிவில் அஃபென்ஸ் அஸ் வெல் அஸ் கிரிமினல் அஃபென்ஸ். சிவில் அஃபென்ஸ், கிரிமினல் அஃபென்ஸ் ரெண்டுக்கும் பேசிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ சிவில் கேஸில் பார்த்தீங்கன்னா என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னா கம்பன்சேஷன் தான் கொடுப்பாங்க. அதாவது இப்போ யார் இன்சூர் ஆயிருக்காங்களோ, யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு பணத்தை கொடுத்து நம்ம ஈடு கட்டுற மாதிரி தான் இருக்கும், ஃபைன் மாதிரி தான், இந்த மாதிரி தான் இருக்கும். இதே கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும். இப்போ நம்ம சொன்ன எக்ஸாம்பிள்லே என்னோட ஹஸ்பண்ட் வந்து என் மேலே டிஃபமேஷன் கேஸ் வந்து போட போறாரு. அதானே அவர் வந்து சிவில் கேஸாகவும் அதை போடலாம், கிரிமினல் கேஸாகவும் போடலாம். சிவில் கேஸாக போடுறாருன்னு வைங்களேன், நான் வந்து அவருக்கு பணம் மட்டும் கொடுத்தா போதும். அவருக்கு எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு, அவர் எவ்வளோ அவரோட மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கோர்ட் வந்து ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க, அதை மட்டும் நான் கொடுத்தா போதும். இதே வந்து அவர் கிரிமினல் கேஸாக போடுறாரு அப்படின்னு வைங்களேன், அவர் வந்து சிவில் கேஸை விட இன்னும் நிறைய எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதே வந்து இது கிரிமினல் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஜெயில் தண்டனை வந்து கிடைக்கும். அதான் சிவில் அஃபென்ஸாகவும் இருக்கலாம், கிரிமினல் அஃபென்ஸாகவும் இருக்கலாம் டிஃபமேஷன். டிஃபமேஷன் வந்து சிவிலாக இருக்கும்போது எதை பேஸ் பண்ணி தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னா டாட் லாவை பேஸ் பண்ணி தண்டனை கொடுப்பாங்க. டாட் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்டோட ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் டாட் லாவை. அதாவது டாட் லா படி ஒரு தண்டனை வந்து கொடுக்க போறாங்க, ஒரு கேஸை வந்து விசாரிக்க போறாங்க அப்படின்னா அவங்க வந்து முன்னாடி வந்து இதே மாதிரி சிச்சுவேஷன் வந்து கோர்ட்ல வந்து நடந்திருக்கும்ல, இதே மாதிரி ஏதாவது ஒரு கேஸை வந்து விசாரிச்சிருப்பாங்கல்ல, அந்த கேஸ்ல என்ன தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதே தண்டனை கொடுப்பாங்க. இதுதான் டாட் லா. இதே வந்து கிரிமினல் அஃபென்ஸ், கிரிமினல் கேஸ் கொடுக்குறாங்க டிஃபமேஷன் அப்படின்னா ஐபிசி செக்ஷன் 499, 500 இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தண்டனை கொடுப்பாங்க. செக்ஷன் 499ல தான் டிஃபமேஷன் வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 500ல என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னா 2 years வரைக்கும் எனக்கு ஜெயில் தண்டனை தர முடியும். ஆனால் இந்த டிஃபமேஷன் லாவை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரூலிங் பார்ட்டி கவர்மெண்டே எடுத்துக்கோங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ஏதோ ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதுறாங்க. உடனே இவங்க வந்து கவர்மெண்டோட ரெப்புடேஷனையே குறைச்சிட்டாங்க, கவர்மெண்டோட மரியாதையே சொசைட்டியில் குறைச்சிட்டாங்க அப்படின்னு தேவையில்லாமல் நிறைய கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற சுச்சுவேஷன்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால தான் எல்லாரும் கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் போட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த டிஃபமேஷனை சிவில் ராங்காக மட்டும் வச்சுக்கலாம், இதை வந்து கிரிமினலாக வைக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் அப்பாவி பீப்புள் மேலெலாம் கேஸ் வந்து போடுறாங்க. கிரிமினலாக இருக்கும்போது அவங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ சிவிலாக வச்சுட்டா கம்பன்சேஷன் ஃபைனோட போயிடும். ஸோ சிவில் ராங்காக வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த டிஃபமேஷன் ஆர்டிகிள் 19ல இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்குது. ஒரு பர்சனோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் வந்து கொடுத்தாங்க. ஆனால் கோர்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 2016ல் சுப்பிரமணியன் சுவாமி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸில் தான் இதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா டிஃபமேஷன் அப்படிங்கிறது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு அகெயின்ஸ்ட் ஆனது கிடையாது. ஏன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஒரு அப்சல்யூட் ரைட் வந்து கிடையாது. ஒரு ரைட் வந்து அப்சல்யூட் ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரைட்டை எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் அவங்க கிட்ட இருந்து பறிக்க முடியாது. ஆனால் இது வந்து அப்சல்யூட் கிடையாது. இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கு. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளோட இந்தியாவோட செக்யூரிட்டியை பாதிக்கிற மாதிரி பேசினாலோ, இல்லை இந்தியா வேற ஒரு கண்ட்ரி கூட வச்சிருக்க ரிலேஷனை வந்து பாதிக்கிற மாதிரி பேசினாலோ, இல்லை பப்ளிக் ஆர்டரை வந்து
சீர்குலைக்கிற மாதிரி பேசினாலோ இல்லை டீசென்சி இல்லாமல் பேசினாலோ மாரலிட்டி இல்லாமல் பேசினாலோ கோர்ட்டுக்கு அகெயின்ஸ்டா பேசினாலோ இல்லை டிஃபமேஷன் ஒரு பர்சனோட ரெப்புடேஷனை குறைக்கிற மாதிரி பேசினாலோ உங்களுக்கு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்லாம் கிடையவே செய்யாது. இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது. ஸோ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதில் வந்து டிஃபமேஷனும் இருக்குது. ஸோ டிஃபமேஷனும் ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஏன்னா ஆர்டிகல் 21 பார்த்தீங்கன்னா ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. அப்போது ஒரு பர்சனோட லைஃப்பில் சொசைட்டியில் அவங்களுக்கு இருக்கிற ரெப்புடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்தியாவில் வந்து சொசைட்டியில் ஒரு மரியாதை அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பத்மாவதி ஃபிலிம் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபிலிமில் அந்த லேடிஸ்லாம் வந்து தீக்குள்ளே போயிருப்பாங்க. ஏன் தீக்குள்ளே போனாங்க? செத்தாலும் சாவமே தவிர எங்களோட மரியாதையை வந்து நாங்கள் இழக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அந்த இதில் இருக்க கான்செப்டாக தானே. அப்போது நம்மளோட சொசைட்டி அப்படிங்கிறது மரியாதை ரெப்புடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா கருதுது. ஸோ லைஃப் அண்ட் லிபர்ட்டி அப்படின்னாலே அதில் உள்ளேயே ரெப்புடேஷனும் கூடவே வருது. ஸோ ரெப்புடேஷன் அப்படிங்கிறது நேச்சுரல் ரைட், அதாவது ஒரு ஹியூமன் ரைட். அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை. ஸோ டிஃபமேஷன் அப்படிங்கிறது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் தான் அப்படின்னு கோர்ட் வந்து சொல்லிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் நிறைய பேர் வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கல்ல, கவர்மெண்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்கல்ல. இந்த ஆர்டிக்கிளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மிஸ் ஜெயலலிதா கவர்மெண்ட்ல ஹிந்து நியூஸ் பேப்பருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 2012 நக்கீரன் ஆஃபீஸர் ஏடிஎம்கே ஆட்கள்லாம் அடிச்சு நொறுக்குவாங்க. ஸோ அந்த நியூஸை வந்து ஹிந்துவில் போட்டுட்டாங்களாம். அதனால அது வந்து டிஃபமேஷன், கவர்மெண்டோட மரியாதையை குறைக்கிறதுன்னு கேஸ்க்கு வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்டே வந்து நிறைய கொடுத்துருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கல்ல, அப்போ இதை எப்படியாவது தடுக்கணும்ல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கேஸை வந்து வாங்கும் போதே அதில் வந்து உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். இது ஒன்று பண்ணலாம். அதுக்கப்புறமா மெட்ராஸ் ஹைகோர்ட் நேற்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ப்ராசிக்யூட்டர் ஒரு கிரிமினல் டிஃபமேஷன் கேஸை வந்து எடுத்து நடத்த போறாரு அப்படின்னா அதில் உண்மை இருக்கா அப்படின்னு ஆராயணும். அவர் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸோட வேலை என்ன? நம்ம என்னதான் லெட்டர் போட்டாலும் அதுக்குள்ள என்ன மேட்டர் இருந்தாலும் அந்த லெட்டரை கொண்டு உரியவங்க கிட்ட சேர்க்கறது தான் போஸ்ட் ஆஃபீஸோட வேலை. ஆனால் ஒரு வக்கீல் வந்து அப்படி கிடையாது அப்படின்னு ஜட்ஜ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட யாராவது கிரிமினல் டிஃபமேஷன் கேஸ்க்காக வராங்க அப்படின்னா அதில் இருக்க உண்மையை ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா அந்த கேஸை வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனான்ஸ் பேனல் ஃபிளாக்ஸ் ரிகவரி அன்சர்டெயின்டி. இப்போ வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் தான் போயிட்டு இருக்கு. ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி நம்ம 25th ஏப்ரலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது பாருங்க. ஃபினான்ஸ் கமிஷனோட மேஜரான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எவ்வளோ ஃபண்ட்ஸ் ஸ்டேட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது தான் அவங்களோட மேஜரான ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷனை 25th ஏப்ரலில் பாருங்கள். இதில் அந்த ஃபினான்ஸ் கமிஷனில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து இப்போ ரீசனாக நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிற பேரில் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து கொடுத்துருந்தாரு. இது வந்து நம்மளோட எக்கனாமியை ரிகவர் பண்ண ஹெல்ப்பாக இருக்குமா அப்படின்னு பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து அன்சர்டைன் தான், ரிகவரி எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்தியாவோட நாமினல் ஜிடிபி க்ரோத் 2020-21 -6%லேருந்து 1% தான் இருக்கும் அப்படின்னு கணிச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் நம்ம நாமினல் ஜிடிபி க்ரோத் தான் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஜிடிபினா என்ன அப்படின்னு படிப்போம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் அப்படின்னா டோட்டல், டொமஸ்டிக் அப்படின்னா வித்தின் த பவுண்டரி ஆஃப் அவர் கண்ட்ரி. அடுத்து ப்ராடக்ட் அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அப்போ ஒரு பர்டிகுலர் இயர்ல நம்ம கண்ட்ரிக்குள்ள நடக்கிற ப்ரொடக்ஷனோட வேல்யூ தான் இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்த பவுண்டரிக்குள்ள நடக்கிற ப்ரொடக்ஷனை மட்டும் தான் எடுத்துக்கணும். ப்ரொடக்ஷன் அப்படின்னாலே நமக்கு 3 செக்டார்ஸ் வந்து ஞாபகம் வரும். பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார். அப்போது பிரைமரி செக்டாரில் ஒரு 100 மூட்டை நெல் வந்து விளைய வைக்கிறாங்க அப்படின்னு வைங்களேன். அப்போது நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, 100 மூட்டை நெல் விளைஞ்சிருக்கு, போன வருஷம் 80 மூட்டை நெல் விளைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது தானே. அப்போது அதோட வேல்யூ தான் எடுத்துக்கணும். 100 மூட்டை நெல் விளைஞ்சிருக்கா, அதோட வேல்யூவை தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும். அப்போது பிரைமரி செக்டாரில் எவ்வளோ வேல்யூக்கு வந்து ப்ரொடக்ஷன் நடந்திருக்குன்னா ஒரு 10 lakhக்கு நடந்திருக்கு அப்படின்னு வைங்களேன். இதே மாதிரி செகண்டரி மேனுஃபேக்சரிங்கில் எவ்வளோ வேல்யூக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ 10 lakh. டெரிஷரி அப்படின்னா
சர்வீசஸ் வரும், அதான டீச்சிங், பேங்கிங், ஹெல்த், இந்த மாதிரி எல்லா செக்டாரும் வரும். ஸோ டெர்ஷரியில் வந்து ஒரு 10 lakh வேல்யூக்கு சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூணையும் ஆட் பண்ணும், ஆட் பண்ணால் 30 lakh வரும். இதுதான் வந்து அந்த இயரோட ஜிடிபி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பவுண்டரிக்குள்ள நடக்கிற ப்ரொடக்ஷனை மட்டும் தான் எடுத்துக்கணும். இப்போ என்னோட அப்பா வந்து ஃபாரின்ல போய் ஒரு கம்பெனி, பிஸ்கட் கம்பெனி நடத்துறாங்க. அந்த பிஸ்கட் அவங்க அங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு வைங்களேன். ப்ரொடக்ஷன் வந்து எங்க நடக்குது? அவங்க இந்தியன் தான், ஆனா ப்ரொடக்ஷன் எங்க நடக்குது? வெளிநாட்டுல நடக்குது. இந்த பவுண்டரிக்கு வெளியே நடக்குது. அப்போ இதை வந்து எடுத்துக்க கூடாது, இந்த பவுண்டரிக்கு உள்ள இருக்கிறது தான் எடுத்துக்கணும். இப்போ ஜிடிபி பத்தி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா 10th எக்கனாமிக் என்சிஆர்டியில் சாப்டர் 2 அந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதில் வந்து பார்ட் 1 வீடியோ மட்டும் பாருங்க, உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நாமினல் ஜிடிபி growth பற்றி தான் இவர் பேசியிருக்காரு. ஸோ நாமினல் ஜிடிபி growthனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். மொத்தம் 2 கான்செப்ட்ஸ் இருக்கு, நாமினல், ரியல் ஜிடிபி. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2016-17 ஃபினான்ஷியல் இயரை எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபினான்ஷியல் இயர்னா எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ 2016-17 இந்த ஒரு இயரை எடுத்திருக்கோம். இதுல வந்து ஜிடிபி வேல்யூ, அதாவது பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார்ல ப்ரொடியூஸ் ஆன ப்ராடக்ட்ஸ், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வித்தின் த பவுண்டரி ஃபுல்லா ப்ரொடியூஸ் ஆன ப்ராடக்ட்ஸோட டோட்டலான வேல்யூ, டோட்டலா வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 10 lakh வந்து வருது. ஓகேவா? இப்போ அடுத்து 2019-20 இந்த இயரை எடுத்துப்போம். இந்த இயர்ல டோட்டல் ஜிடிபி வேல்யூ பாத்தீங்கன்னா 20 lakhs வந்து வருது. அப்போ 2017ல இருந்து 2020ல பாத்தீங்கன்னா 10 lakh வந்து அதிகமாயிருக்கு. அப்போ பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியுது? எவ்வளோ growth ஆயிருக்கு அப்படின்னு தெரியுது. ஓகேவா? இது ஒரு கேஸ், இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் வாங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். இதே 2016-17ல ஜிடிபி வேல்யூ வந்து 10 lakh நமக்கு தெரியும். இந்த 10 lakh எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டோட்டலா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி இந்த மூணையும் சேர்த்து எவ்வளோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 10,000 ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வைங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு 10,000 ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வைங்க. இதோட வேல்யூ, ஒவ்வொன்னோட வேல்யூ 100 நம்ம சும்மா வச்சுப்போம் கால்குலேட் பண்றதுக்காக. ஸோ 100 rupees. அப்போ 10,000 into 100 10 lakh. ஸோ இந்த மாதிரி தான் இந்த 10 lakh வந்து வந்திருக்கு. இதே வந்து 2019-20க்கு வாங்க. இங்க ஜிடிபியோட வேல்யூ என்ன? 20 lakh. அதானா இங்க எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5,000 ப்ராடக்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா வேல்யூ பாருங்க 4,000 rupees. டோட்டலா வந்து 20 lakh வந்திருக்கு. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? 2016-17ல 10,000 ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா 2019-20ல 5,000 ப்ராடக்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாயிருக்கு. என்ன அதிகமாயிருக்கு? பிரைஸ் தான் அதிகமாயிருக்கு. பிரைஸ் அதிகமாகிறத நம்ம என்ன சொல்லுவோம்? எக்கனாமில விலைவாசி உயர்வை நம்ம என்ன சொல்லுவோம்? இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் தான் அதிகமாயிருக்கே தவிர நம்மளோட எக்கனாமில ப்ரொடக்ஷன் ஒன்றும் அதிகமாகவே ஆகலை. அப்போ எது உண்மையான நிலவரத்தை காட்டுது? எந்த கால்குலேஷன் காட்டுது? இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் காட்டுதா, செகண்ட் கேஸ் காட்டுதா? இந்த செகண்ட்ல தானே உங்களுக்கு உண்மையான நிலவரம் தெரியுது. அப்போ இதுதான் ரியல் ஜிடிபி growth. இப்படிதான் ரியல் ஜிடிபி growth வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப இது என்ன ஜிடிபி? இது வந்து நாமினலா பார்த்தோன்னே தெரியுது. ஸோ நாமினல் ஜிடிபி growth உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மெம்பர்ஸ் வந்து ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் பற்றி பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரூரல் ஏரியாஸில் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணணும். ஏன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து சிட்டிஸ்லேருந்து மைக்ரேட் ஆகி ரூரல் ஏரியாஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க போகிறதோட மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வைரஸையும் சேர்த்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ரூரல் ஏரியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜிடிபி வேல்யூவில் 0.9%, சம்வாட் ஒரு 1% இந்த அளவுக்கு தான் ஹெல்த்துக்காண்டி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளை விட டெவலப் ஆகாத கண்ட்ரிஸ் கூட 1%க்கு மேலே செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஹெல்த்துக்காக. ஆனால் நம்ம இன்னுமே 0.9 இந்த மாதிரி தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ் இதெல்லாம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம இந்த பீரியட்ல தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஹெல்த்துக்கு ஆகக்கூடிய செலவை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும், ஹெல்த்துக்காக இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பெர் கேபிட்டா ஹெல்த் பர்சனல் இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது WHO கைட்லைன் படி
ஒரு கண்ட்ரியில் 1000 பீப்புளுக்கு ஒரு டாக்டராவது இருக்கணும். ஆனால் இந்தியாவில் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1445 பீப்புளுக்கு தான் ஒரு டாக்டர் இருக்காங்களாம். இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை தான் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பீகார், ஜார்க்கண்ட் இந்த மாதிரி ஏரியாலலாம் டாக்டர்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஹெல்த்தில் வந்து நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.